இன்னைக்கு நம்ம மார்வல் காமிக்ஸ்ல நடந்த டாப் 5 gruesome மூமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கொடூரமா நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல டாப் 5 இடத்துல இருக்கிற கொடூரமான சம்பவம் நம்ம ஹல்குக்கு நடந்தது. ப்ரூஸ் பேனர் ஒரு தடவை காமா ரேடியேஷனால உருவாக்கப்பட்ட ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு நடுவுல மாட்டிக்கின்றாரு. அந்த காமா ரேடியேஷனால உருவாக்கப்பட்ட பாம் வெடிச்ச அந்த பாம் எக்ஸ்ப்ளோட் ஆனதுல வந்த ரேடியேஷன் ப்ரூஸ் பேனர் அஃபெக்ட் பண்ணிடுது. இது அவருக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அந்த ரேடியேஷன்ல அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரூஸ் பேனர் அவர் உடம்புல இருக்கிற சக்தியையும் வலுவையும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் உடம்புல இருந்த சக்தியையும் வலுவையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்ததுக்கு அப்புறம் அவர் உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவரை ஏகப்பட்ட நோய்கள் தாக்க ஆரம்பிக்குது. கண்ட கண்ட நோயெல்லாம் ப்ரூஸ் பேனர் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சு நடக்க கூட முடியாத அளவுக்கு வீக் ஆயிராரு. அப்போ ப்ரூஸ் பேனருக்கு தன்னை அறியாமலே ஒரு கோபம் வர ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ண, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ப்ரூஸ் பேனர் தன்னை நினைச்சு கோவப்பட்டு இருக்க சமயத்துல அவருக்குள்ள இருக்கிற ஹல்க் வெளிவர ஆரம்பிக்கிறான். ப்ரூஸ் பேனருக்கு காமா ரேடியேஷனால தான் ஹல்க்ன்ற ஒரு பவரே கிடைச்சிருக்கும். அந்த காமா ரேடியேஷனால ஆன பாம் வெடிச்சு அந்த பாம் எக்ஸ்ப்ளோட் ஆனதுல அந்த பாம் வெடிச்சதுல அதுல இருந்து வந்த காமா ரேடியேஷன் ப்ரூஸ் பேனரையும் அவருக்குள்ள இருக்கிற ஹல்கையும் கிட்டத்தட்ட கொல்ற அளவுக்கு பாதிச்சிடுச்சு. ப்ரூஸ் பேனர் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போய் உயிருக்கு போராடிட்டு இருக்க சமயத்துல அவர் கோபப்பட்டதுனால அவருக்குள்ள இருக்கிற ஹல்க் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. காமா ரேடியேஷன் அவருக்குள்ள இருக்கிற ஹல்கையும் பாதிச்சதுனால ப்ரூஸ் பேனர் கோவப்பட்டு ஹல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது காமா ரேடியேஷனோட அஃபெக்ட்னால ஹல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவர் உடம்புல உள்ள தோலும் தசைகளும் பெரிய பெரிய பிம்பிள்ஸா மாற ஆரம்பிக்குது. அதாவது அவரோட தசைகள்லாம் பெரிய பெரிய கொப்பளங்களா மாற ஆரம்பிச்சு அந்த பெரிய பெரிய கட்டி கொப்பளங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி ப்ரூஸ் பேனரோட உடம்பு ஃபுல்லா வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ப்ரூஸ் பேனரோட உடம்பெல்லாம் இது மாதிரி மாற ஆரம்பிச்சதும் அவர் உடம்பே அந்த இடத்துல இருந்து வெடிச்சு ப்ரூஸ் பேனரும் ஹல்கும் அப்படியே இறந்துடுறாங்க. சூப்பர் ஹீரோஸ் யாருக்காவது இந்த மாதிரி கொடூரமான சாவு நடந்திருக்கா? இதை விட ஒரு கொடூரமான சாவு சூப்பர் ஹீரோஸ் யாராவது அனுபவிச்சிருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 4 இடத்துல இருக்க கொடூரமான சம்பவம் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு நடந்தது. காமிக்ல ஒரு தடவை டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் டொரமாமுன்னு சொல்லப்படுற ஒரு சூனியக்கார கொடூரமான வில்லனுக்கும் ஒரு ஃபைட் வருது. அந்த சண்டையில யாராலையும் டெஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான மேஜிக் பவர்ஸ் எல்லாம் டொரமாமு கத்துட்டு வந்து சூப்பர் ஹீரோஸ்ல ஒருத்தரா கொண்டுட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டொரமாமுவை எதிர்த்து நிக்கிறாங்க. டொரமாமு கிட்ட இருக்கிற பயங்கரமான மேஜிக் பவர்ஸ் எதிர்த்து நம்ம சூப்பர் ஹீரோஸால ஒண்ணுமே பண்ண முடியல. டொரமாமா கிட்ட இருக்கிற பயங்கரமான மேஜிக் பவர்ஸ் எதிர்த்து நம்ம சூப்பர் ஹீரோஸால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்றத கவனிச்ச டாக்டர் ஸ்டேஞ்ச் டொரமாமுவை கொல்றதுக்காக ஒரு மோசமான முடிவு எடுக்கிறாரு. டாக்டர் ஸ்டேஞ்ச் எடுத்த அந்த மோசமான முடிவு என்ன அப்படின்னா, டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி டொரமாமுவை டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட உடம்புக்குள்ள இழுத்துக்கிறாரு. டாக்டர் ஸ்டேஞ்சோட உடம்புக்குள்ள டொரமாமு வந்து அடுத்த மறுநொடியே டாக்டர் ஸ்டேஞ்சோட தலை வெடிச்சு அப்படியே துண்டு துண்டா போயிடுது. அப்படியே டொரமாமுவும் டாக்டர் ஸ்டேஞ்சும் இறந்துறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் மட்டும் இந்த முடிவை எடுக்காம இருந்திருந்தாருன்னா டொரமாமு அவர்கிட்ட இருக்கிற பயங்கரமான மேஜிக் பவர்ஸ் வச்சு சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் கொடூரமா கொண்டு குவிச்சிருப்பாரு. இதை தடுக்கிறதுக்காக தான் டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த ஒரு மோசமான முடிவை எடுத்திருப்பாரு. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 3 இடத்துல இருக்குது ஹாக்கைக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். மார்வல் யூனிவர்ஸ் விசஸ் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு காமிக்ல நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்ல உள்ள பாதி பேர் ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அதுல நம்ம ஹாக்கை மட்டும் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு மக்களை பாதுகாக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து மக்களை பாதுகாத்துட்டு இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹாக்கை யதார்த்தமா ரோட்ல யாராவது சிவிலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ஹாக்கை பாக்குறதுக்காக அவங்க இருக்க இடத்தை விட்டு வெளியே வருவாரு. அப்ப ஜாம்பி வைரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த தார் வானத்துல இருந்து பறந்து வந்து தார் அவர் கையில வச்சிருந்த சுத்தியில வச்சு ஹாக்கையோட நடுமண்ணில தார் அவரோட சுத்தியில வச்சு அடிச்சிடுறாரு. தார் தன்னோட சுத்தியில வச்சு ஹாக்கையை அடிச்ச அடியில ஹாக்கையோட தலை அவரோட கழுத்து வழியா உள்ள அமுங்கி அவரோட உடம்புக்குள்ள போயிடுது. ஹாக்கை அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சு இறந்துடுறாரு. இது ஹாக்கைக்கு நடந்த ஒரு கொடூரமான சாவுன்னு தான் சொல்லணும். நம்ம சூப்பர் ஹீரோஸ் இன்னொரு சூப்பர் ஹீரோவை இது மாதிரி கொடூரமா கொள்றது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். எனிவே அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 2 இடத்துல இருக்குது ஸ்பைடர் மேனுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். ஸ்பைடர் மேனோட மோசமான எதிரிகள்ல மோர்லன் ஒருத்தர். காமிக்ல ஒரு தடவை ஸ்பைடர் மேனுக்கும் மோர்லனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வருது. அந்த சண்டையில மோர்லன் ஸ்பைடர் மேனை பயங்கரமா தாக்கிடுறாரு. ஸ்பைடர் மேனுக்கு பயங்கரமா அடிபட்டு மோர்லனை திருப்பி தாக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது ஸ்பைடர் மேன் மோர்லனை தாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி முன்னாடி வராரு. அப்ப மோர்லன் ஸ்பைடர் மேனோட ஒரு கண்ணை பிடுங்கி தன்னோட வாய்க்குள்ள போட்டுக்கிறாரு. தன்னோட ஒரு கண்ணை இழந்த வழியோட ஸ்பைடர் மேன் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப மோர்லன் ஸ்பைடர் மேனை பார்த்து, உன்னோட ஒரு கண்ணு ரொம்ப டேஸ்டா இருக்கு ஸ்பைடர் மேன், உன்னோட இன்னொரு கண்ணையும் ருசிச்சு பார்க்கவா அப்படின்னு மோர்லன் ஸ்பைடர் மேனை பார்த்து கேட்பாரு. இது ஸ்பைடர் மேனுக்கு நடந்த ஒரு கொடூரமான மோசமான சம்பவங்கள் இதுவும் ஒன்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 1 இடத்துல இருக்குது கேப்டன் அமெரிக்காக்கு நடந்த ஒரு கொடூரமான கோர சம்பவம் தான். தானோஸ் ஒரு தடவை நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் கிட்ட, நான் திருந்திட்டேன், நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நானும் உங்க டீம்ல ஒரு அவெஞ்சர்ஸா சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு தானோஸ் அவெஞ்சர்ஸ் டீம் கிட்ட கேட்கறது மட்டும் இல்லாம அவர் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு தானோஸ் மக்களுக்கு ஒரு பக்கம் நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாரு. தானோஸ் மக்களுக்கு நல்லது பண்றதை பார்த்ததும் நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் தானோஸ் அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு அவெஞ்சரா சேர்த்துக்கிறாங்க. தானோஸும் அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு அவெஞ்சரா சேர்ந்துடுறாரு. அப்போ கேப்டன் அமெரிக்கா தானோஸ் கிட்ட தானோஸ் பண்ண தப்பையும் அவர் பண்ண கொடூரமான கொலைகளையும் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ல போட்டு காட்டி, தானோஸ் இங்க பாரு, நீ இவ்வளவு கொடூரமான கொலைகள்லாம் பண்ணிருக்க, ஆனா இனிமே இது மாதிரி பண்ணாத, மக்களுக்கு நல்லது பண்றதை பத்தி யோசி அப்படின்னு கேப்டன் தானோஸ் கிட்ட சொல்ல, தானோஸ் பண்ண கொடூரமான கொலைகளை அவர் ஸ்கிரீன்ல பார்த்ததும் அப்பதான் தானோஸ்க்கு ஒரு ஞாபகம் வருது, நான் தான் இவ்வளவு கொடூரமான கொலைகள்லாம் பண்ணிருக்கேனே, நான் தான் வில்லன் ஆச்சு, நான் எப்படி உங்க அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர முடியும் அப்படின்னு தானோஸ் கேப்டன் அமெரிக்காவை பத்தி கேட்டுட்டு தானோஸ் அவரோட 2 கையை வச்சு கேப்டன் அமெரிக்காவோட தலையை அப்படியே அடிச்சிடுறாரு. கேப்டன் அப்படியே அந்த இடத்துல தலை வெடிச்சு இறந்துடுறாரு. இது கேப்டனுக்கு தானோஸ் கொடுத்த ஒரு கொடூரமான சாவுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 5 gruesome மூமெண்ட்ஸ்ல எது உண்மையிலே gruesome உங்களை ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த gruesome மூமெண்ட்ஸ் தவிர்த்து இன்னும் காமிக்ல எக்கச்சக்கமான gruesome மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. சென்ட்ரி ஏரி
டெய்னரிஸோட உடம்ப ரெண்டா பிச்சு கொலை பண்ணது அப்படின்னு ஏகப்பட்ட குரூசம் மூமெண்ட்ஸ் காமிக்ல நடந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியாத ரேரான குரூசம் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.